வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. ரியல்மியில் 12 ப்ரோ சீரியஸ் லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அதில் டோட்டலாக 2 மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு மொபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24,000க்கும், இன்னொரு மொபைல் பார்த்தீங்கன்னா 30,000க்கும். அதாவது ப்ரோ வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 24,000க்கும், ப்ரோ ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 30,000க்கும் சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரோ ப்ளஸ்ஸை பார்த்துறோம். ரியல்மி 12 ப்ரோ ப்ளஸ் 5G. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹைலைட்டாக இருக்கிறது அந்த சோனி IMX 890 அப்படிங்கிற மெயின் கேமரா, 50 MP மெயின் கேமரா. அது மட்டும் இல்லாமல் 64 MP டெலஃபோட்டோ. ஸோ இது ரெண்டு தான் மெயினாக ஹைலைட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு கார்டு ஆஃபர் ஒரு 2000 கொடுக்குறாங்க, அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 1000 கொடுக்குறாங்க. ஸோ ப்ரைஸை ஒன் பை ஒன்னாக ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, ரியல்மி 12 ப்ரோ ப்ளஸ் 5G டோட்டலாக 3 வேரியண்ட் இருக்குது. ஸோ நீங்கள் வாங்கலான்னு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா 8GB RAM 256GB வேரியண்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அது 32,000 ப்ரைஸ் போட்டிருக்காங்க. அதில் உங்களுக்கு ஒரு 2000 கார்டு ஆஃபர் இருக்குது. ஸோ கார்டு ஆஃபர் போக உங்களுக்கு 30,000 கிடைக்கும். அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12GB RAM 256GB. ஸோ அதில் வந்து எக்ஸ்ட்ரா ரேம் மட்டும்தான் இன்க்ளூட் பண்ணுறாங்களே தவிர ஸ்டோரேஜை இன்க்ளூட் பண்ணல. ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு 4GB ரேம் இன்க்ளூட் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு 2000 அதிகமாக்குறாங்க. ஸோ அந்த ரேமில் ஒன்றும் அதிகமாக நமக்கு வந்துட போகிறது கிடையாது. ஸோ அதனால் 8GB RAM 256GB வேரியண்ட்டே போதுமானதாக இருக்கும். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா ஒரு 2000க்கு எக்ஸ்ட்ரா ஒரு இன்பில்ட் மெமரியை இன்க்ரீஸ் பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும். அந்த 256 அட்லீஸ்ட் ஒரு 512 கொடுத்துருக்கலாம். ஸோ இது எதுக்காக கொடுத்தாங்க அப்படின்னு தெரியல. அண்ட் இதிலே பார்த்தீங்கன்னா 8GB RAM 128GB வேரியண்ட் ஒன்று போட்டுருக்காங்க. அது வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் உங்களுக்கு 30,000 போட்டுருக்காங்க. ஸோ இதில் கார்டு ஆஃபர்ஸ் என்ன இருக்குன்னு செக் பண்ணோம்னா நமக்கு கார்டு ஆஃபர் இப்போதைக்கு எதுவும் காமிக்க மாட்டுது. ஸோ ஒருவேளை திரும்ப கார்டு ஆஃபர் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஸோ இப்போதைக்கு ஃப்ளிப்கார்ட் ஆக்சிஸ் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணால் கேஷ்பேக் மட்டும்தான் காமிக்குது. ஸோ இது வந்து எக்ஸ்சேஞ்சில் ஒரு 1000 rupees காட்டுது. ஸோ டெஃபினட்டாக அதை வந்து எப்படியும் நமக்கு கார்டு ஆஃபரில் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஆனால் பை நவ் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதுக்கு மட்டும் நமக்கு கார்டு ஆஃபர் காமிக்கல. அந்த 30,000 இருக்கக்கூடிய 8GB RAM 128GB வேரியண்ட். அதுவே 8GB RAM 256GB வேரியண்ட்டை செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதில் நமக்கு கார்டு ஆஃபர்ஸ் காமிக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா 8/256. ஸோ 8/256ல் ஒரு 2-3 கலர் வேரியண்ட் இருக்குது. உங்களுக்கு எந்த கலர் வேரியண்ட் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கார்டு ஆஃபர் டெஃபினட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 2000 இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு எந்த கார்டை யூஸ் பண்ணாலுமே கிடைக்குது அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். எக்ஸ்சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 1000 rupees கொடுப்பாங்க. ஸோ அதுவும் ஒரு நல்ல விஷயம். ஓகே, அப்படி நீங்கள் கார்டு ஆஃபர் 2000 போக இந்த பர்டிகுலர் மொபைலை 30,000க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். 30,000க்கு இதில் என்ன இருக்குன்னு செக் பண்ணிவிடுவோம். ஸோ 30,000க்கு உங்களுக்கு 8GB RAM 256GB வேரியன்ட் கிடைக்குது. அண்டு ஸ்னாப்ட்ராகன் 7S Gen 2 அப்படிங்கிற ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸர் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு ஒன்றும் சிறப்பான ப்ராசஸர் கிடையாது. ஸ்னாப்ட்ராகன் 778G, ஸோ 782G. ஸோ அந்த செக்மெண்ட் என்ன ப்ராசஸ் பண்ணுமோ அந்த அளவுக்கு தான் இதுவும் பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இது வந்து மிட்ரேஞ்சில் இப்போதைக்கு வந்து ஒரு சூப்பரான ப்ராசஸர்னு சொல்ல முடியாது. ஓரளவு ஓகேவாக இருக்கும் அப்படின்னு வேணால் சொல்லிக்கலாம். ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர்னு சொல்லிக்கலாம். ஸோ 7+ Gen 2 கொடுத்துருந்தா பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அது வந்து POCO F5ல் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ப்ராசஸர் கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ இவங்க கொடுத்துருக்கிறது ஸ்னாப்ட்ராகன் 7S Gen 2. இந்த ப்ராசஸர் போட்டு உங்களுக்கு POCO X6 மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு 20,000க்கு சேல்ஸ் பண்ணுறாங்க. அதிலே ரெட்மியில் உங்களுக்கு அதோட லிட்டில் பிட் கொஞ்சம் அதிகமாக சேல்ஸ் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ நம்ம இதில் கேமரான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 50 MP மெயின் கேமரா, 8 MP அல்ட்ரா வைடு அண்டு 64 MP அது வந்து டெலஃபோட்டோ லென்ஸு, ஆம்னிவிஷன் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 50 MP மெயின் கேமரா தான் ஹைலைட்டு. அண்ட் ஆல்சோ 32 MPயும் ஒரு சோனி கேமரா கொடுத்துருக்காங்க. இவங்க பிராண்டில் நிறையா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 6.7 inches கொண்ட ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் தான் கொடுக்குறாங்க. மோஸ்ட்லி எல்லோரும் 1.5K கொடுக்குறாங்க இந்த ப்ரைஸில். 5000 mAh பேட்டரி வித் 67 watt சார்ஜர் பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ ஆல்ரெடி இவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 65 watt சார்ஜர் தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ இவங்களும் 67 watt சார்ஜர் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ப்ரோ ப்ளஸோட மாடல் பார்த்தீங்கன்னா RMX 3840 கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஒரு 10 bit பேனல் தான் கர்வ்டு டிஸ்பிளேவாக கொடுத்துருக்காங்க.
ஸோ இதில் வந்து பிரைட்னஸ் லெவல் வந்து ரொம்ப அதிகமாகலாம் கொடுக்கல, கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அவுட் ஆஃப் த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 14 கொடுக்குறாங்க, நல்ல விஷயம். ஸோ 5G பேண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ மெயின் கேமராவுக்கு அதிகமான ஒரு ப்ராசஸிங் சூப்பரான ஒரு கேமரா சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. பட் இந்த சென்சார் பார்த்தீங்கன்னா IMX890 அப்படிங்கிறது ஸோ OnePlusலேயும் நிறையா மொபைல் யூஸ் பண்ணியிருப்பாங்க, OnePlus நாடுலேயும் இருக்கும். ஸோ அந்த பிபிகே எலக்ட்ரானிக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த சென்சார் எக்கச்சக்கமாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த டெலஃபோட்டோ லென்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 32 MP அண்ட் 64 MP இது ரெண்டுமே யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ இதில் இன்னொன்று மெயின் கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃபி கேமரா 32 MP கொடுத்துருக்காங்க. இது சோனி IMX615 அப்படிங்கிற சென்சார். ஸோ இந்த சென்சாரையும் இவங்க நிறையா யூஸ் பண்ணியிருக்காங்க 32 MP செல்ஃபி கேமராவில். ஸோ ரியல்மி மொபைல்லே நிறையா யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த செல்ஃபி 32 MP. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ செல்ஃபி கேமரா நல்ல கேமரா தான், பட் அதில் வந்து 4K உங்களுக்கு வராது, 1080p வீடியோ தான் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணலாம். பட் ரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4K 30 FPS நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ வெயிட் பார்த்தீங்கன்னா 196 கிராம் இருக்குது. ஸோ ஒரு 30,000க்கு நீங்கள் மொபைல் வாங்குறீங்க அப்படின்னா கேமராவுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் ரியல்மி 12 Pro ப்ளஸ் 5G மொபைலை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் 30,000க்கு இதோட பல மடங்கு பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராசஸர் இருக்கக்கூடிய மொபைல்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது மார்க்கெட்டில். ஸோ இவங்களுடைய பிபிகே எலக்ட்ரானிக்ஸ்லேயே நிறையாவே இருக்குது. ஐக்யூவில் நியோ 7 ப்ரோவை உங்களுக்கு 28,000க்கே கிடைக்குது. ஸோ அது வந்து பெஸ்ட்டு சாய்ஸு. ஸோ இந்த ஐக்யூ நியோ 7 ப்ரோ மொபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Qualcomm Snapdragon 8+ Gen 1 ப்ராசஸரில் ஒரு சூப்பரான ஒரு ஆல்ரவுண்டர் மொபைலாக இருக்குது. ஸோ 8GB RAM 128GB வேரியன்ட்டு 31,000 தான் இப்போதைக்கு ப்ரைஸ் இருக்குது. ஸோ அதில் உங்களுக்கு கூப்பன் ஆஃபர் 2,000, கார்டு ஆஃபர் 1,000 போக உங்களுக்கு 28,000க்கு தற்சமயத்துக்கு அவைலபிள் இருக்குது. ஸோ இப்போவும் ஆஃபரில் தான் ஓடிட்டுருக்கு. ஸோ இது வந்து பல மடங்கு பெஸ்ட் அண்ட் பெட்டரான சாய்ஸாக இருக்கும் உங்களுக்கு. பட் எனக்கு ரியல்மி 12 Pro ப்ளஸ் தான் வேணும்னு நினச்சிங்கன்னா இது வந்து உங்களுக்கு கேமரா செக்டரில் ஒரு ஓரளவுக்கு ஓகேவான ஒரு மொபைல். பட் ப்ரைஸ் வந்து ரொம்பவே அதிகமாக தான் இருக்குது. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ப்ரோ வெர்ஷனுக்கு வரும் ரியல்மி 12 Pro 5G மொபைல். இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8GB RAM 128GB வேரியன்ட் 26,000 ப்ரைஸ் போட்டிருக்காங்க. அதில் 2,000 கார்டு ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ 24,000க்கு நீங்கள் 8GB RAM 128GB வேரியன்ட் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதிலே பார்த்தீங்கன்னா 8GB RAM 256GB வேரியன்ட்டு 27,000 போடுறாங்க. அதில் 2,000 கார்டு ஆஃபர் போக உங்களால் 25,000க்கு பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ 25,000க்கு நீங்கள் இந்த பர்டிகுலர் மொபைல் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக செக் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரியல்மி 12 Pro 5G மொபைலும் கிட்டத்தட்ட அதே மாதிரி சிமிலராக தான் இருக்கும். பட் உள்ளே இருக்கக்கூடிய ப்ராசஸர் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அதில் 8GB RAM 128GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 26,000 இருக்குது. ஸோ அதோட ஒரு 1000 ரூபா அதிகமாக போட்டிங்கன்னா 8,256 வாங்கிடலாம். பட் அந்த ப்ரைஸுக்கு அது ஒர்த்தா இல்லையாங்கிறத நீங்களே முடிவு பண்ணிங்க. ஒரு 2,000 உங்களுக்கு கார்டு ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ இதை நீங்கள் வந்து ப்ரீபெய்ட் ஆஃபராக போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து 2,000 டிடெக்ட் ஆகிடும். ஸோ அப்படி நீங்கள் இந்த மொபைலில் 24,000க்கு இருக்கிற மொபைலில் என்னெல்லாம் நீங்கள் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. Snapdragon 6 Gen 1 அப்படின்னு ஒரு ப்ராசஸர். ஸோ Snapdragon ப்ராசஸர் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஸோ கேமரா செட்டப் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. 50 MP மெயின் கேமரா, 8 MP அல்ட்ரா வைடு, 32 MP டெலஃபோட்டோ, 16 MP செல்ஃபி கேமரா. பட் இதில் இருக்கிற சென்சார் எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டாங்க, அதை மைண்டில் வச்சுங்க. ஸோ உங்களுக்கு ப்ரோ ப்ளஸில் இருக்கக்கூடிய சென்சார்லாம் ஓரளவுக்கு நல்ல சென்சாராக கொடுத்துருந்தாங்க. பட் இதில் வந்து எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு வாங்க. ஸோ அதே டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க, அதே இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், அதே கர்வ்டு டிஸ்பிளே, அதே 67 வாட் சார்ஜர். ஸோ எல்லாமே ஓகே தான். ஸோ அந்த 67 வாட் சார்ஜரை மட்டும் செக் பண்ணிடலாம். 50 MP சோனி IMX882 அப்படின்னு ஒரு கேமரா ஒன்று கொடுத்துருக்காங்க. எஸ், ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே டிஸ்பிளே தான், ஒரே சார்ஜர் தான், 5000 mAh பேட்டரி தான், அதில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. ஓகே, இந்த ப்ரோ வெர்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா அதே 10 பிட் பேனல் தான். ஸோ அதே டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க, அதே ஆண்ட்ராய்ட் 14. பட் ப்ராசஸர் மட்டும் உங்களுக்கு Snapdragon 6 Gen 1 அப்படிங்கிற ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ 5G பேண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதை விட கொஞ்சம் லிமிட்டடாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ மற்றபடி கேமராவும் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அதே மாதிரி கேமரா ஃபீச்சர்ஸும் ஸ்லைட்லி சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க.
ஸோ இதுலேயும் உங்களுக்கு 4K 30 FPS அதிகபட்சமாக நீங்கள் வந்து ரியரில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ செல்ஃபியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1080p தான் நீங்கள் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். அண்ட் இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 190 கிராம் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 32,000 இருக்கக்கூடிய அந்த ஸ்னாப்ட்ராகன் 7S Gen 2 இந்த ப்ராசஸர் போட்ட மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 lakh சம்திங் தான் வந்து AnTuTu ஸ்கோர் வருது. ஸோ AnTuTu ஸ்கோர் வச்சு பார்க்கும்போது இது வந்து உங்களுக்கு ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு கேமரா மொபைல் தான், கேமிங் மொபைல் கிடையாது, அதை மைண்டில் வச்சுங்க. ஸோ அதுவே ஸ்னாப்ட்ராகன் 6 Gen 1 அப்படின்னு ப்ராசஸர் ப்ரோ வெர்ஷனில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதோட AnTuTu ஸ்கோர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 lakh சம்திங் காமிக்கிறாங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமிங் மொபைல் கிடையாது, ஸோ கேமரா மொபைல் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஃபோட்டோஸ் நல்லா சூப்பராக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த காஸ்ட்டுக்கு இந்த மொபைல் அவைலபிளாக இருக்குது. பட் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா இதை விட பல மடங்கு பெட்டரான சாய்ஸஸ் நிறையவே இருக்குது. ஸோ இந்த POCO X6 Pro 5G மொபைல்லாம் பார்த்தீங்கன்னா பல மடங்கு பெட்டரான ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு 25,000க்கே கிடைக்குது. ஸோ கேமரா மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்காது. இருந்தாலும் 25,000க்கு உங்களுக்கு பெஸ்ட்டு கேமிங் மொபைல் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது 25,000லேருந்து 30,000ல். ஸோ கேமரா மொபைல் தான் வேணும், ரியல்மி தான் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரியல்மி மொபைலை செலக்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் 30,000 32,000 ப்ரைஸ் கொடுத்து ஒரு மொபைல் வாங்குறீங்க அப்படின்னா ப்ராசஸர் முக்கியமாக பார்ப்பீங்களா, இல்லை அண்டு ஃபோட்டோ தான் எனக்கு முக்கியம் அப்படிங்கிறத செக் பண்ணுவீங்களா? ஸோ உங்களுக்கு எந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் எந்த மாதிரி மொபைல் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க? ஸோ இவங்க ரியல்மியில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற ப்ரைஸ் பாயிண்ட்டு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.